வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியா ஒரு வழியா ஈஸ்வரி சொல்றது எல்லாத்துக்குமே தலையாட்டாம இந்த மாதிரி அவங்களோட பையனோட சேர்ந்து வெளியவே போனாலும் தனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட தன்னோட முடிவுல ரொம்பவே உறுதியா நின்னுட்டு இருக்கா. ஆனா கோபியோ இன்னும் 2 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போயிரேன்னு சொல்லிட்டு என்னதான் பாக்கியா கிட்ட சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பாக்கியா கொஞ்சம் கஷ்டப்படும் போதெல்லாம் பக்கத்துல நின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோபியோட மனசுக்குள்ள அப்படி என்னதான் நினைச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க இதுவரைக்கும் பண்ண தப்பால ரொம்பவே குற்ற உணர்ச்சியால கஷ்டப்பட்டு இதுக்கு அப்புறமாவோ அந்த மாதிரியான ஒரு தப்பையோ கஷ்டத்தை பாக்கியாவுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பாக்கியாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்படி இல்லன்னா நம்ம பாக்கியாவோட மனசை இந்த 2 மாசத்துக்குள்ள மாத்திடலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த பக்கம் பாக்கியாவோ கோபி தனக்கு என்ன செஞ்சாலும் சரி அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலேயே கிடையாது. அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவா பேசுற ஒரு யோசனையிலையுமே கிடையாது. அதனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோபி பண்றது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது இல்லாம அப்பப்ப கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரியும் நடந்துக்கிறாங்க. ஆனா என்ன இது எல்லாத்தையுமே போய் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அதாவது பாக்கியா கோபியை முழுசா நம்பிட்டு இருந்தப்போ கோபி அவங்களுக்கு என்னென்ன அசிங்கத்தை பண்ணாங்களோ அதைவிட இவங்க கம்மியாதான் பண்றாங்க. இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்ப பாக்கியா பண்ணிட்டு இருக்கறத பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஏன்னா கோபி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல ரொம்பவே நிறையவே பாக்கியாவை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. சோ அது எல்லாத்துக்குமே பாக்கியாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு சூப்பரான சான்ஸாதான் இது இருக்க போல. அதுக்கும் மேல தன்னை ஒருத்தரை அவமானப்படுத்தினா தன்னை இக்னோர் பண்ணா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றத கோபியுமே தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு போல. பட் ஆனா என்ன இந்த மாதிரி கோபிக்கு தண்டனை கொடுக்கிற பாக்கியவால ஈஸ்வரிக்கு அந்த தண்டனையை முழுசா கொடுக்கவே முடியல. என்னதான் அவங்க வீட்டை விட்டு போங்க உங்களோட விருப்பம்னு சொன்னாலும் அவங்க அக்கறை மரியாதை பாசம் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கிறேன்ற பேர்ல ஈஸ்வரி விழுந்ததை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஈஸ்வரியோ பழைய கோபி மாதிரி பாக்கியாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாக்கியா அதை கண்டுக்காத மாதிரிதான் மறுபடியும் அவங்களுக்கு கால்ல விழுந்து சேவை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் பாக்கியாவோட இந்த நடவடிக்கை தப்பா மாறி முழுசா அவங்க ஈஸ்வரி பண்ற தப்பை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு சரியான வசமான தண்டனையை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இங்க பாக்கியா கோபி பண்றது எதையுமே ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கறத பார்த்த ஈஸ்வரியும் ரொம்பவே கோவத்தோட என்ன நீ பழசு எல்லாத்துக்குமே சேர்த்து பழி வாங்குறியான்னு கேட்க உடனே பாக்கியாவும் இங்க பாருங்க பழசு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட பையனை நான் பழி வாங்கணும்னா இந்நேரம் உங்க பையன் இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பழி வாங்கணும்னா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கெத்தா நிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷனான ஈஸ்வரியும் போதும் நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட சொல்லாத. ஏன்னா நீ சொல்றத வச்சே பார்க்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் பையனை நீ முழுக்க கஷ்டப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. ஏன் குறிப்பா நான் சொல்றத கூட நீ மதிக்காம என்னையுமே சேர்த்து அவமானப்படுத்திட்டு இருக்கல. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே பாக்கியாவும் ரொம்பவே கெத்தா என்ன 2 மாசத்துல உங்களோட பையன் கிளம்ப போறாங்க உங்களுக்கு வெறுப்பு இருந்தா அவங்களோட கிளம்புங்க.
இப்படி தேவையில்லாம இப்பவே கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த டிராமாவும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் கண்டிப்பா உங்களோட பையன் உங்க கூட்டே வந்து சேர்ந்துருவாங்க. சோ எனக்கு இந்த விஷயத்துல லாபம்தான். ஆனா என்ன, நீங்க தான் வெளியே போயிட்டு கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கு, நான் போய் பார்க்கிறேன், உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, அப்படி இல்லையா உங்களோட பையன் மறுபடியும் வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. ஏன் இப்படி வீணா தேவையில்லாததுக்கு எல்லாம் சத்தம் போட்டுட்டு உங்களோட உடம்பை கெடுத்துட்டு இருக்கீங்க ன்னு கேட்க. ஆனா ஈஸ்வரியோ இன்னுமே தன்னை பாக்கியா ரொம்பவே அசிங்கப்படுத்துறதை பொறுத்துக்கவே முடியாம, போதும் நிறுத்து, இதுக்கு மேலையும் என்னால இந்த வீட்லயும் இருக்க முடியாது ன்னு சொல்ல பார்த்தா, என் பையனுக்காக என்னை இங்கேயே இருக்க வச்சுட்ட. ஆனா இதுக்கு மேல நீ சமைக்கிறதை என்னால சாப்பிட முடியாது ன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, பாக்கியா உங்களோட விருப்பத்தை இதுக்கு மேல நான் யாரோட விருப்பத்திலும் தலையிட போறதில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கு, நாங்க கிளம்புறேன் ன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரியை உதாசீனப்படுத்திட்டும் அவங்களை அசிங்கப்படுத்திட்டும் அங்கிருந்து கெத்தாய் கிளம்புறாங்க. இதை பார்த்த செல்வியும் செம்ம ஹாப்பியாகுறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா பின்னாடியே போயிட்டு, பரவாயில்லையே அக்கா, நான் என்னமோ நினைச்சேன், நீ இப்போ வர வர கொஞ்சம் உன் அத்தைகிட்ட தைரியமாதான் நடந்துக்கிற, இது கடைசி வரைக்கும் நீடிச்சா நல்லாதான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும், இந்த பாக்கியா கிட்ட நம்ம என்ன நடக்க போட்டாலும் அது வேலைக்கே ஆகாது. இதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருந்தாதான் இந்த வீட்ல இருக்க முடியும்னு நினைப்பாங்க. அப்பதான் உன்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரவும் மாட்டாங்க. அதே சமயம் நீ பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாவும் இருப்பாங்க. இப்பதான்கா நீ சரியான விஷயத்தை பண்றே ன்னு சொல்ல. ஆனா பாக்கியவும், ஏன் செல்வி, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற? அத்தை கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். அதே சமயம் நான் எதுக்காக இதை பண்றேன்னு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தயவு செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ன்னு அவங்களை எவ்வளவு கெஞ்சினாலும் அவங்க கேட்க போறதுல எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவங்க என் மேல இருக்க கோவத்துலையாவது கொஞ்சம் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுக்கு அப்புறமாவது நான் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன் ன்னு சொல்லிட்டு, ஏன் தான் யாருமே, அதாவது நான் குறிப்பா யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேனோ அவங்களே என்ன புரிஞ்சுக்காம இருக்காங்களே என்று ரொம்பவே கவலையா இருக்க. செல்வி என்ன மாதிரி ஒரு திருதிஷ்டசாலி இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஆனா செல்வியோ, அக்கா எதுக்கும் கவலைப்படாத அக்கா, போக போக பாரு எல்லாமே சரியாயிடும். உனக்கு யாரெல்லாம் கெட்டதை நினைக்கிறாங்களோ, உன்னோட வாழ்க்கையை யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏன், அதுக்கு உதாரணமா இப்ப கோபி சாரையே எடுத்துக்கோ. உன்னை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, உன் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீ நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் பிளான் போட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாரு, உனக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு, ஏன் அதைவிட அதிகமாவே இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத அக்கா. உன் மாமியாரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பட்டு திருந்தி உன்கிட்ட வருவாங்க அக்கா. அதுவரைக்கும் நீ தைரியமா இரு. இருக்கா யாரு, உனக்கு இல்லனாலும் நான் உனக்காக இருக்கேன்கான்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்பவே எமோஷனலோட, செல்வி கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் செல்வி, ஆனா உன்ன மாதிரி ஒரு சகோதரி எனக்கு கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ன்னு சொல்ல.
ஆனா இதை கேட்டுட்டு கண் கலங்குன செல்வியும், இல்ல அக்கா, இல்ல அக்கா, நான் தாக்கா கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒரு வேலைக்காரியன்னு கூட பார்க்காம என்ன உன்னோட தங்கச்சின்னு அளவுக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும், சரி சரி விடு, இப்ப நம்ம ஏதாவது இதை பத்தி பேசணும், அவ்வளவுதான். 2 பேரும் அழ வேண்டியதுதான். ரெஸ்டாரண்ட்ல நிறைய வேலை இருக்கு, முதல்ல அதை போய் பார்ப்போம் னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே வீட்டு வாசல்ல நின்னுதான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க இனியாவும் அம்மாவும் செல்வி ஆண்டியும் இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்களே, ஒருவேளை ஆகாஷோட விஷயம் தெரிஞ்சா இவங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருமா? இல்ல அம்மா புரிஞ்சுப்பாங்களா? என்னால ஒண்ணுமே இதை பத்தி யோசிச்சு கூட பார்க்கவே முடியலையே னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட, எங்க நம்ம தப்பு பண்றோமோ னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடையும் இந்த விஷயத்தை போய் ஆகாஷ் கிட்ட சொல்ல. அதே மாதிரி ஆகாஷும் இதுக்கு முன்னாடி செல்வி அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி பாக்கியாவோட பர்த்டே அப்போ வெளியே நின்னு செல்வி சொல்லி இருப்பாங்க, இல்ல பாக்கியா அக்கா நமக்கு நிறைய விஷயத்தை செஞ்சிருக்காங்க, சோ அவங்களுக்கு மட்டும் நம்ம எந்த துரோகத்தையும் பண்ணிடக்கூடாது னு சொல்ல. சோ அந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு இனியாவும் கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, ஆனா என்ன நடந்தாலும் சரி, நான் சுயநலவாதின்னு நீ நினைச்சாலும் பரவாயில்லை, நம்மளோட குடும்பத்துல நம்ம எல்லாரையும் இழந்தாலும் பரவாயில்லை, என்னால உன்னை மட்டும் இழக்க முடியாது, உன்னை மட்டும் பிரிய முடியாது னு சொல்ல. இதை கேட்ட ஆகாஷும், இல்ல இனியா, நீ இப்படி நினைக்கிறது தப்பு, நமக்கு எல்லாருமே வேணும், ஒருவேளை எல்லாரும் நம்ம ஒன்னு சேரக்கூடாது சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதுபடிதான் நடந்துக்கணும். ஏன்னா நான் என்னோட அம்மாக்காக இல்லனாலும் உன்னோட அம்மாக்காக உன்னை தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு மனநிலைமையில தான் இருக்கேன் னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச இனியாவும் ரொம்ப கோவத்தோட, அப்பன்னா நீ என் மேல வச்சிருக்க காதல் அவ்வளவுதானே ஆகாஷ் னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அழ ஆரம்பிக்க. ஆனா ஆகாஷும், இல்ல இல்ல, நான் உன்னை விட்டுட்டு பிரிவேன்னு தான் சொல்லி சொன்னேனே தவிர உன்னை மறப்பேன்னு சொல்லல, நான் என்னதான் உன்கூட இல்லனாலும் கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன் னு சொல்லிட்டு அவங்களோட காதலை வெளிப்படுத்த. ஆனா இனியாவோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எதுக்கு இப்படி சொல்றன்னு எனக்கு இப்ப புரியுது, நீ வேணா பாரு, என்னோட குடும்பத்துல இருக்கறவங்க கிட்ட நான் எப்படியாவது பேசி சொல்லி சமாளிச்சு உன்னையே அவங்க ஏத்துக்கிற லெவலுக்கு நான் பண்ணிடுவேன் னு சொல்றாங்க. அதே சமயம் எனக்கு செல்வி ஆண்டிய நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இருந்தாலும் செல்வி ஆண்டியும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் னு சொல்ல. ஆனா ஆகாஷும் தன்னோட அம்மாவை நினைச்சு பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனா இனியாவும், முதல்ல இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும் னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா ஏற்கனவே அவங்க காலேஜ் டைம்லயும் சரி காதலிச்சிருக்காங்க, சோ அவங்களுக்கு நம்மளோட நிலைமையை பத்தி நல்லா புரிய வாய்ப்பு இருக்கு னு சொல்லிட்டு முதல்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கிட்ட எடுத்து சொல்லி நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க வீட்டுக்கு வந்து, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, அப்பா நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருப்பாங்களா? அப்படி இல்லன்னா வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் மேல இந்த காலத்து காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க னு சொல்ல. ஆனா எந்த மாதிரி திடீர்னு இனியா காதல் பத்தி எல்லாம் பேசுறத கேட்ட கோபியும், இதுக்கு முன்னாடி இனியா போன்ல விடாம பேசிட்டு இருந்தது பிரண்டு னு சொல்லிட்டு டவுட் கேக்குறேன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி அப்பப்போ வெளியே எல்லாம் கிளம்பி போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட இனியாவிடம், இனியாம்மா நீ யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்கிறாங்க. இதை கேட்டுட்டு இனியாவும் கொஞ்சம் ஷாக் ஆகி, அப்பா
அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பதிலிலிருந்து கோபி இனியா லவ் பண்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான கோபியும், இங்க பாரு இனியா, நீ யாரையும் காதலிக்க கூடாது. உன்னோட அம்மா இல்லைன்னா உன்னோட அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்றோமோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க பாரு. ஏன்னா காதலிக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா இனியாவும், அப்பா, நீங்களும் ஏற்கனவே ராதிகா ஆண்டியை இதுக்கு முன்னாடி காதலிச்சிங்க இல்ல? அப்போ உங்களோட அம்மாவும் அப்பாவும் உங்களை 2 பேரையுமே பிரிச்சதுனாலதானே நீங்க இந்த அளவுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டீங்க. ஆனா இப்ப ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. ஆனா கோபியும், இங்க பாரு, நான் செலக்ட் பண்ண ராதிகாவிட பாக்கியா எந்த அளவுக்கு ஒரு கிரேட்னு நான் சொல்லி உனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு தேவையில்லாத காதல்ல விழுந்து உன்னோட வாழ்க்கையை வீணாக்காத அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல நீ மட்டும் உண்மையாவே யாரையாவது காதலிச்சிட்டு இருக்கன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையா யாரையாவது நீ இப்பவே காதலிச்சிட்டு இருந்தேன்னா அவனை இப்பவே பிரேக பண்ணிரு. ஏன்னா அவன் உனக்கு சரியானவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஷாக்கான இனியாவும், அப்பா, யாரு என்ன ஏதுன்னே தெரியாம திடீர்னு பொச்சுக்குன்னு பிரேக பண்ணுன்னு சொல்றீங்க? எந்த அளவுக்கு நான் அவன் மேல காதல் வச்சிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லி புரியாது. ஏன்னா நீங்க அதை கேக்குற மனநிலைமையிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை என்ன எல்லாமோ நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்படியே ஆகாஷ் மேல இருக்க காதலாலோ இல்ல கோபிகிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா இதனால் கடுப்பான கோபி அப்பயும், இப்பவே நீ அப்பா சொல்ற பேச்சு கேட்காம அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு கொஞ்சமும் இனியாவை எதிர்பார்க்காதபடி இனியாவோட கணத்துல நட்சத்திரக்குறி பலான். நட்சத்திரக்குறி ஒரு அறையவே விட்டுறாங்க. இதை பற்றின ஷாக்கான இனியாவும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. ஆனா அப்போ கரெக்டா அங்க பாக்கியா வந்து நின்னு இது எல்லாத்தையுமே ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இனியா மட்டும் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கோபி கிட்ட சொன்னா கோபி இப்படித்தான் ரியாக்ட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க தன்னோட காதல் வாழ்க்கையில ரொம்பவே பட்டு திருந்தி இருக்காங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க தான் லைஃப்ல கஷ்டப்பட்ட மாதிரி இனியாவும் அவங்களோட லைஃப்ல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிதான் ஒரு முடிவு எடுப்பாங்களா? எல்லாத்துக்கும் மேல பாக்கியாவும் இந்த மாதிரி இனியாவோட காதல் விஷயத்துல தலையிட்டு அதை வேண்டாம்னு சொல்லிட்டு மறுக்கத்தான் செய்வாங்களா? அப்படி இல்லன்னா கோபி பண்ற மாதிரி இல்லாம இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னா அதை தடுக்காம அவங்க கூட நிப்பாங்களா? சோ அப்படி இல்லையா? பாக்கியாவும் கோபியும் 2 பேருமே தன்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இனியா ஆகாஷ் விட்டுருவாங்களா? அப்படி இல்லன்னா என்ன ஆனாலும் யார் எதிர்த்தாலும் ஆகாஷ் தன்னை விட்டுட்டு விலக்கி வைக்கவே முடியாதுன்றதுக்காக அவங்கள வீட்டை விட்டு ஓடிப்போய் கல்யாணம் பண்ற லெவலுக்கு போவாங்களா? உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல இனியா எது பண்ணா சரியா இருக்கும் அதையும் நினைச்சு கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படி இல்லையா இனியாவோட காதல் விஷயமே உங்களுக்கு சுத்தமா தேவையில்லாத விஷயமா? அப்படி இருந்தாலும் நீங்க இதை தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா இப்ப வர ஸ்டோரி கொஞ்சம் எங்கெங்கயோ திசை மாறி போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டோரி இப்படியே முடிஞ்சா நல்லா இருக்குமா? இல்ல இன்னும் நீண்டுகிட்டே போனா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா என்னன்றதையும் சொல்லிருங்க.